வேற என்ன கேள்வி இருக்கு? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க சார். கோல்டு சொன்னாவே ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். லாஸ்ட் இந்த 1 to 2 monthsல எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் போனோம் வந்தோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கிரானைட் குவாரினோட ஓனரை மீட் பண்ணியிருந்தோம். லைக் சம் க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் வச்சிருந்தாரு. இந்த க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அட்வைசர்ஸ் கேட்டு தான் நம்ம கிட்ட இது பண்ணாரு. நம்ம அதுக்கு சொல்லியிருந்தோம், சார் இந்த டைம்ல பயப்பட வேணாம், இது நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருந்ததுனால நம்ம இந்த விஷயத்தை இன்சிடென்ட்டா சொல்றேன். பயப்பட வேணாம் சார், தைரியமா இருங்க. அவரோட என்ட்ரி பிரைஸ் நியர்பை 110 லைக் தட். கோல்டு ETF 4 to 103 ஆர் 100 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அவர் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருந்தார். சார் பயமா இருக்கு, நியர்லி பெரிய குவான்டிட்டிஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவி சேனல்ல வேற அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் செல் பண்ணிட சொல்றாரு, இந்த கோல்டு வந்து இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு நம்ம, சார் நீங்க வச்சிருக்க கோல்ட ஒரு யூனிட் கூட லாஸ்ல விற்க மாட்டீங்க, எல்லா யூனிட்டும் ப்ராஃபிட்ல தான் வைப்பீங்க. இந்த இடத்துல அக்யூமுலேஷன் ஜோன் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது மட்டும் இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்ல வருவீங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் தட் நியர்லி அவர் 1 to 1.1% ப்ராஃபிட் வந்துட்டார்.